எங்க பிள்ளைகளை இன்றைக்கு எத்தனை தந்தைகள் இன்றைக்கு சரியார் வழி நடத்துறாங்க சொல்லுங்க? அந்த கடமைகளை செய்யறாங்களா? எத்த விட்டு பொண்ணு பாடுறா 500க்கு 457 மார்க் எடுத்துருக்குது, 500க்கு 457 மார்க், அது பொண்ணு. அவன் சொன்னான், சும்மாரியா, நான் ஏன் இந்த மார்க் எடுத்துருக்கேன் தெரியுமா? சும்மா அந்த பொண்ணை பாருன்னு சொல்லி அதை பார்த்துதான் அந்த மார்க்கே எடுத்துருக்கிறேன். ஏங்க, ஒரு தாய்க்குரிய கடமை ஒழுங்கா செய்யணுங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் ஆவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னா. நீ உன் கடமையை ஒழுங்கா செய்யாம நீ சீரியல் பார்த்துக்கிட்டு படிடானா படிப்பானா? நீ மட்டும் சீரியல் பார்ப்பா, அவன் படிப்பானா? அப்போ உன் கடமையை நீ ஒழுங்கா செய்யணும்ல, பிள்ளைகளுக்காக நீ நேரத்தை செலவிடணும்ல. நீங்க ஒரு அப்பா அப்படி வழியில் நடந்து போனார். எத்தாப்புல ஒருத்தர் வந்தவர் கேட்டார், என்னப்பா பிள்ளைய கஷ்டப்பட்டு வக்கீலுக்கு படிக்க வச்சு எப்படி இருக்கிறான்? சூப்பராக இருக்கிறான், மொதல் கேஸே என் பேரில் தான் போட்டுக்கிறான், சொத்தை பிரிச்சு கொடுக்குறான். எங்க ஒழுங்கா வளர்க்கணுங்க பிள்ளைய. பெத்துட்டா மட்டும் நீ அம்மா அப்பா கிடையாது. உன் கடமையை நீ சரியாக செய்தால்தான் நீ அம்மாங்கிற பதவிக்கும் அப்பாங்கிற பதவிக்கும் உரியவனாக நீ மாறுகிறாய் என்று நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 22:6 சொல்லுது, பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை வழி நடத்துங்கள், அவர்கள் வயதானாலும் அதை விட்டு அவர்கள் விலகவே மாட்டார்கள் என்று நீதிமொழி 22:6 சொல்லுகிறது. என்று சொன்னால் கடமையை செய்ய சொல்லிதான் பைபிள் கூட நமக்கு சொல்லுகிறது.